ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒயிட் குருமா பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் 2, கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை வச்சுருக்கு. பச்சை மிளகா காரம் தான் போட போகிறோம், அதனால் அதிகமாக போட்டுக்கணும். இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு தோல் எடுத்த தேங்காய் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். இதெல்லாம் இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா, புதினா பேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வேக வச்ச காய் இருக்கு, மசாலா ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். தேவையான தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்க, தேவையான உப்பு. குழம்பு கொதிக்குது, அரைச்ச தேங்காய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினாலாம் போட்டுக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஷ்டு குழம்புன்னு இதை சொல்லலாம்.